ஹலோ மக்களே, இன்னைக்கு மண்வாசனை சேனலில் செட்டிநாடு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது சிக்கன் கிரேவிக்கு என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் வாங்க. நான் வந்துட்டு சிக்கன் வந்து 1 கிலோ எடுத்துருக்கேன். அப்புறம் கிரேவிக்கு தேவையான மசாலா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வச்சுருக்கேன். கருவேப்பிலை நான் வந்துட்டு ஒரு 10 முந்திரி பருப்பு வந்து ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் பால் 1 கப்பு, மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி வந்து நல்லா விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது வந்துட்டு அம்மா தனியாக அவங்களே ரெடி பண்ண சிக்கன் மசாலா. இப்போது கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போது காஞ்சிச்சு பாத்திரம். இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்றேன். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ மசாலா ஐட்டத்தெல்லாம் போட்டுக்கலாம். இப்போது வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து எப்பவுமே சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டா சீக்கிரமாக வதங்கிடும். நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். வேவில் பார்த்துட்டு அப்புறமா தகுந்த மாதிரி அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் இப்போ வதங்கிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கலரிட்டு வதங்க நல்லா சிந்தினே இருக்கும். அரைச்சி வச்சா தக்காளி விதை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன். ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா வதங்கிச்சு. சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் கொஞ்சம் வேகிற வரைக்கும் சிம்மில் வச்சு 10 நிமிஷம் சிம்மில் வைப்போம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வைப்போம். இப்போது அம்மா ரெடி பண்ணி வச்சேன் இந்த சிக்கன் மசாலாவை இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ முந்திரி பருப்பு ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கீங்களா, அதோட விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் டேஸ்ட்டு கொடுக்கும், நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி இருக்கும். கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். இப்போ சாப்பிட்லாம். இன்றைக்கி மண்வாசனை சேனலில் வந்துட்டு செட்டிநாடு சிக்கன் கிரேவி செஞ்சோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மண் வாசனை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.